இன்னைக்கு என்ன சமையல்? வெள்ளாட்டு கறி குழம்பு களி. வெள்ளாட்டு கறி குழம்பு களி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இங்க பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு வேலை இருந்ததுனால. இன்னைக்கு வந்து பெரிய வெள்ளாட்டு கறி குழம்பு களி செஞ்சு சாப்பிட போறோம். ஓகே ஓகே பார்க்கலாம். வேற உடைக்கிறத பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா விரவு பழகுறாங்கன்ட்டு பாருங்க. என்ன பண்ண விரவு கட் பண்ணும். ஒண்ணு மேல படமா கெட்ட மண்டா போடும் பால படம். ஆமா தோல் மாந்தா தான் படம். மட்டும் வந்துரு. சூப்பரா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் பண்ணாச்சா? ஓகே அடுப்புக்கு கொண்டு போலாம். பாருங்க கோடாலியும் இல்லாம எந்த அளவுக்கு வேற வளர்ந்துருக்குறாங்கன்ட்டு. எப்படி வருகிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க. ஓகே ஓகே. என்னென்ன போட்டுருக்கு? வெங்காயம், வெள்ளை பூண்டு, மட்டன், தேங்காய், இந்த மசாலா செலவு, சீரகம். பாருங்க கல்லு ஏற்கனவே கழுவி வச்சுட்டாங்க. ஆகலான்ட்டு முன்னாடியே கழுவியாச்சு. இப்ப கறிய கழுவி எடுத்தாச்சு. மட்டன் கறி வாங்கிட்டு வந்தோம்னா கழுவி வச்சாச்சு. நாம ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கணும். புகை தான் அதிகமா வருதாட்டுங்க. ஆமா காத்தடிக்குது இல்ல, காத்தடிக்குது, அதனால புகை வருது. அடுப்பு அணைஞ்சிருச்சா? உப்பு போட்டுக்கலாம் வதங்கறதுக்கு. கறி உப்பு போட்டுக்கலாம். கறியில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து வதக்கி விடுறேன். வதக்குனீங்கன்னா அதுக்குள்ள இதை ஆட்டிக்கலாம். எல்லாம் மிக்சியில போட்டு ஆட்டுவாங்க, நீங்க கல்லுல ஆட்டுவோம். கல்ல ஆட்டுவோம். ஆமா. என்ன மஞ்சிச்சா? அதுக்குள்ளயா? அதுக்குள்ள எப்படி மையம்? எவ்வளவு நேரம் ஆட்டணுங்க? ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள மஞ்சிக்கும். இப்பதான் போட்டேன். இப்படிலாம் வேலை செஞ்சு பண்ணணும்னா யாரும் சமையலே செய்ய மாட்டாங்க. அதாவது இப்பதான் மிக்சி கிரைண்டர்னு இருக்கிறதுனால அதாவது சின்ன சின்ன ஜார்லாம் இருக்குல்ல, அதை போட்டு போட்டு அரைச்சிக்கிறாங்க. கல்லுல அப்ப இன்னும் அம்மிக்கல்ல நம்ம இன்னும் செய்யறதாங்க. அம்மிக்கல்ல செய்யல. அம்மிக்கல்ல எங்க பழைய வீட்டுல இருக்குது, அதனால போய் எடுத்துட்டு வரணும். இப்ப வலிக்கலாமா? பாருங்க சூப்பரா மஞ்சிருச்சு. ஓகே, எப்படி வலிக்கிறாங்கன்னு பார்க்க போமா? கறி வதங்கறதுக்குள்ள ஆட்டியாச்சு பாருங்க. கல்லு எப்பவுமே கல்லுல கழுவி வச்சிடணும். கல்ல இல்லன்னா அது ஒரு வாசம் அடிக்கும். ஆமா கறி மசாலா, செலவு தூள், வீட்டுல அரைச்ச செலவு தூள், பொடி அரைச்சி வச்சது போட்டு வதக்கிட்டு வாசனையே அதை போட்டு வதக்குல வாசமே பயங்கரமா வரும். சூப்பரா வரும். சாம்பார் சாந்து
கடலை ஆட்டி வச்சாவே டேஸ்டே தனி. சாந்து போட்டு கலக்கி வச்சு நல்லா விட்டு வேக வைக்கணும். தண்ணி வச்சு இனிமேல நல்லா கொதிக்கணும், கறி வேகணும். அவ்வளவுதான். ஓகே, இந்த அளவுக்கு தண்ணி வச்சா அது நல்லா சுண்டி கொல கொலன்னு வர வரைக்கும் வேக வச்சா சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கறி குழம்பு வேகிற வரைக்கும் டேஸ்டா இருக்கும். ஆட்டுக்கறி குழம்புடா பட்டு. சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆச்சுடா. இப்போ இறக்கிடலாங்க. சாப்பிடலாமா? பாருங்க, சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உனக்கு தாண்டா சின்பியா, நீ சாப்பிட்டு மிச்சம்தான் எங்களுக்கு. பாருங்க, இப்போ களிக்கு உழ வச்ச உடனே அதில் உலக்காஞ்ச உடனே தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் மாவு கொட்டுறோம். உலக்காஞ்சிச்சு, இப்போ மாவு கொட்டிக்கலாம் களி செய்யறதுக்கு. நமக்கு மாவு அளந்து போடுறதெல்லாம் தெரியாதுங்க. நான் அப்படியே ஒரு அப்புறம் களி கிண்டிட்டு இருக்குது. தண்ணி ஊத்தல தானே? தண்ணி ஊத்தல, களி. அப்படின்னா எப்படின்னு பாக்கலாம். இதுதான் களி. இன்னும் தண்ணி ஊத்தல. அந்த மாவு போட்டு வச்சு கிண்டிட்டு இருக்குது. ஆமா, அப்படி கிண்டி களி தண்ணி ஊத்துதா? ஆமா, தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கிட்டணும் களி. தண்ணி என்ன தண்ணி ஊத்தணும்? பச்சை தண்ணியா? இல்ல, கொதிக்க வச்சு கொதிக்கும் போதே அதுக்கும் சேர்த்து. அதுக்குன்னு தனியா எடுத்து வச்சிடணும். நிறைய ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சுக்கணும். நல்லா கொதிச்ச முன்னாடி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில மாவு கொட்டி, நமக்கு களி எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி வச்சு மாவு கொட்டிக்கணும். களி 4 டைம் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கணும். ஒரு டைமுக்கு 3 கரண்டி தண்ணி. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஊத்தியாச்சு. இன்னும் 3 டைம் ஊத்தி கிண்டணும். 3 டைம் ஊத்தி வேக வச்சு கிண்டணும். அப்பதான் சூப்பரான களி அல்வா மாதிரி வரும். அப்ப இந்த தண்ணி கொதிச்சிச்சு, இப்ப கிண்டணுமா? ஆமா, 10 நிமிஷம் வேக வச்சு இப்ப இப்படி கிண்டணும். 2 துடுப்பு போட்டு இப்படி கிண்டணும். அப்பதான் அந்த கறி கட்டி இல்லாம நல்லா அப்படியே சாப்பிட்டா குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி வளவளன்னு இருக்கும். வளவளன்னா அந்த வளவளப்பு இல்லை, அப்படியே இணக்கமா அப்படியே 4 டைம் கிண்டிட்டு வச்சு எடுத்தாதான் அந்த கறி சூப்பரா இருக்கும். ரெண்டாவது டைம், அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் டைம் களி கிண்டியாச்சு. சரி, இப்ப எப்படி இருக்குதுன்னு பாப்போம். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் களி. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி ஊத்தி கிண்டன களி. இப்ப தண்ணி ஊத்து. இப்ப பாருங்க, ரெண்டாவது டைம் இப்ப தண்ணி ஊத்துது. பாருங்க, தனியா எடுத்து வச்சுக்கிற தண்ணி. இது ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கணும் தண்ணி. 3 கரண்டி. அவ்வளவுதான். 1 2 அதுக்கு ஊத்தி வச்சு அதான் பறிச்சுட்டாங்க. நிறைய தண்ணி ஊத்தினாலும் களி கட்டி விழுந்துரும். ஆமா, அது 3 கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டலாம். அது வேக விட்டு அப்புறம் தான் கிண்டணும். ஆமா, இது கொஞ்ச நேரம் இப்படி வேகறதுக்கு கொஞ்சம் குத்தி விட்டா அந்த இடையில தண்ணி போய் வேகும். களியில அப்படி. ஆமா, அதை கரெக்டா சொல்லணும். அப்படியே வேக விடணுமா? அதை குத்தி விட்டு ஓட்ட போட்டு விட்டா அது உள்ள தண்ணி போந்து வேகும். அதான் இப்படி களி குத்தி விட்டா அது உள்ள தண்ணி போந்து வேகும் களி நல்லா. இப்போ ஒரு 10 நிமிஷம். ஓகே, ரெண்டாவது டைம் தண்ணியில களி வெந்துட்டு இருக்குது. இப்ப திருப்பிட்டு இருக்காங்க, களி கிண்டிட்டு இருக்கோம். இது ரெண்டாவது டைம் தண்ணி ஊத்தி களி கிண்டிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்து 3வது தண்ணி 4வது தண்ணி பார்ப்போம். ரெண்டாவது களி வெந்துடுச்சா?
எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போமா? அதை விட கொஞ்சம் எனக்கும் கொடுக்கும் 2வது களிதா. இப்ப 2வது டைம் தண்ணி ஊத்துறது. இப்போ 3வது டைம் தண்ணி ஊற்றணும். 2 டைம் முடிஞ்சது. இப்போ 3வது டைம். கரண்டியில் வர மாட்டேங்குது. இது தண்ணியில வேகுது. ஓகே. இப்போ அப்படி கிண்டி விட்டு அதே மாதிரி குத்தி விடணும். இப்ப இந்த உருண்டையா இருக்குது பாத்தீங்களா, அதுக்குள்ள போய் வேகாது. அதனால ஒரு துடுப்பு இப்படி எடுத்து இப்படி குத்தி விட்டா அதுக்குள்ள தண்ணி போய் வேகும். பாருங்க சரியா போச்சு. இப்ப பாரு, இப்ப எல்லா இடமும் தண்ணி போய் களி நல்லா வேகும். 3வது டைம் வந்துருச்சா? 3 டைம் தண்ணி விட்டு கிண்டியாச்சு. இப்போ 4வது டைம் தண்ணி ஊத்தணும். இப்ப 3வது டைம் எப்படின்னு பார்க்கலாம். களி எவ்வளவு இணக்கமா வந்திருக்குது பாருங்க. இப்போ இது 4வது டைம். தண்ணியும் களி இன்னும் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்தா ஃபைனல் டச். சுட சுட களி சாப்பிடலாம். பாருங்க, இப்ப இறக்குற பக்கம் ஆயிடுச்சுங்க களி. சூப்பரா களி ரெடி ஆயிடுச்சு. அம்மா என்ன பண்றாங்கன்னு கேளு. ஆடி சேட்டை பண்றா. ஐயோ, நான் சாப்பாடு செஞ்சு போடுறது இல்லாத ஒண்ணுகிட்ட நான் அடி வாங்கணுமா? அடி நீ தான் இப்ப வாங்க போறேன்னுகிட்ட. துடுப்ப களி துடுப்பு இத சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ களி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி போட்டு களி இப்படிதாங்க இருக்கணும். அப்படியே மொழுன்னு இருக்கணும். போட்டு எல்லாம் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, களி சூப்பரா ரெடி ஆச்சு. ஏமாம்மா சேட்டை பண்ற? ரெடி ஆயிடுச்சு. சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடுவோமா? ஓகே. இப்போ களி எடுக்கும் போது கைய தண்ணியில இப்படி நினைச்சுட்டு தான் எடுக்கணும். களி எடுக்கும் போது தண்ணியில கைய நினைச்சுக்கணும். இப்போ லைட்டா இப்படி கொஞ்சம் சாய்க்கணும். அப்பதான் களி பாருங்க கொதிக்க இருக்கு. அப்படியே தூக்கு பாருங்க, சூப்பரா வந்துருச்சா? தொட்டிங்கன்னா களி ஒட்டாம வரணும் கையில. அதான் சூப்பரான களி. இப்போ கறி குழம்பு. ஓகே, சூப்பரான களி கறி குழம்பு. மட்டன் குழம்பு. வாங்க சாப்பிடலாம். இத என்னன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்களே செஞ்சு சாப்பிடுறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் கூப்பிட்டு கொடுத்தா தானே ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஓகே, வாங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். களி மட்டன் குழம்பு. களி காட்டுங்க. இங்க பாருங்க, இப்படி புட்டா கையில ஒட்டாம வரணும்.
பாத்தீங்களா ம் கையில இப்படி ஒட்டக்கூடாதுங்க களி, அப்பதான் சூப்பரா இருக்கும். எங்க பேத்தி வேற வீடியோ எடுக்கிறாங்க.